Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடான கோடி சோத்திரம் சோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் வாழ்த்தி சத்துருவை தாழ்த்தி ஊழியத்தில் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பரலோகத்தில் பிதாவானவர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற தலைப்பில் செய்தியை கேட்டு அநேக விஷயங்களை தெரிந்து கொள்வோம். தலைப்புக்குள்ளே அநேக தலைப்புகள் இருக்கிறது, கவனமாய் கேளுங்கள். தேவன் என்ற வார்த்தை யாரை குறிக்கும்? பிதாவாகிய தேவன், தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர். ஆகவே தேவன் என்ற வார்த்தை 3 திருத்துவ தேவனாகிய 3 நபர்களையுமே குறிக்கும். பரலோகத்தில் வேதத்தின்படி 3 பிரிவுகள் உள்ளது. 1 பிதாவின் அரண்மனை, 2 ஆலயம், 3 ராஜ்யம். இந்த 3ஐயும் உள்ளடக்கியதுதான் பரலோகம். அடுத்து பரலோகத்தில் நிலப்பரப்பளவு என்ன? எடுத்துக்காட்டாக ஒரு சூரியனுக்குள் 100 பூமியை வைக்கலாம். ஒரு நட்சத்திரத்துக்குள் 1000 சூரியனை வைக்கலாம். இந்த சூரியனும் நட்சத்திரமும் மிக பெரிய பரப்பளவு கொண்டதாக இருக்கும்போது பரலோகம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த பரலோகத்தில் பிதாவானவர் தங்கி வாசம் செய்கிறார். அந்த அரண்மனையில் பிதாவானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதுதான் தலைப்பு. பூமியில் வசிக்கும் மனித குலத்தின் சந்ததிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எப்படி என்றால், ஒரு தாயின் கர்ப்பத்தில் குழந்தை உருவாகும் போது தாய் தகப்பன் சரீரமே, அதாவது பிண்டம் மட்டுமே உருவாகும். அந்த ஜீவனில்லா பிண்டத்தில் முதல் இருதயம் உண்டாகும். அந்த இருதயம் 89 நாட்கள் வரை அசைவில்லாமல் இருதயம் வெற்றிடமாக இருக்கும். இருதய துடிப்பு இருக்காது. 90 நாட்கள் 3 மாதம் ஆன பிறகு ஸ்கேன் செய்து பார்க்கும்போது ஹார்ட் பீட்
அதாவது இருதய துடிப்பு லப் டப் லப் டப் என்று கேட்டுக்கொண்டு இருக்கும். கவனியுங்கள் கவனியுங்கள், கருவுற்ற முதல் நாள் தொடங்கி 89 நாட்கள் வரை ஏன் இருதய துடிப்பு கேட்கப்படவில்லை? அந்த இருதயம் வெற்றிடமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், பிதாவாகிய தேவனின் கையில் ஆத்துமாக்கள் அடங்கிய ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கும். அதற்கு ஆதார வசனம் யாத்திராகமம் 32:32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். இந்த புஸ்தகம்தான் பிதாவின் கையில் இருக்கும் ஜீவ புஸ்தகமாகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, உங்கள் இருதயத்திற்குள் இருக்கும் ஆத்துமா பிதாவின் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து எழும்பி அத்தோடு ஆவியும் சேர்ந்து உங்கள் தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது 3வது மாதத்தில் உங்கள் இருதயத்துக்குள் பிரவேசித்து இருதய துடிப்பை ஆத்துமா ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதனின் இருதயம் 24 மணி நேரத்தில் 1,03,680 முறை லப் டப் லப் டப் என துடிக்கின்றது. அடுத்து, தாயின் கர்ப்பத்தில் ஆத்துமா யார் மூலமாய் எப்படி பிரவேசிக்கிறது கேட்போம். எடுத்துக்காட்டாக லூக்கா 1:35 படி மரியாளின் கர்ப்பத்துக்குள் வார்த்தையான இயேசு தேவ தூதர்கள் மூலமாக மரியாளின் கர்ப்பத்துக்குள் பிரவேசிப்பதை போல் வார்த்தையாய் இருக்கும் ஆத்துமாவும் ஆவியும் பிதாவின் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து எழும்பி தேவ தூதர்கள் மூலமாய் தாயின் வயிற்றுக்குள், அதாவது வெற்றிடமாக இருக்கும் இருதயத்துக்குள் பிரவேசித்து துடிப்பை உண்டாக்குகிறது. இந்த துடிப்பாகிய இருதயம்தான் கர்ப்பத்தில் மனிதனின் எல்லா உள் அவயங்களையும் வெளி அவயங்களையும் நேர்த்தியாய் உருவாக்குகின்றது. ஆத்துமாவை தனது ஜீவ புஸ்தகத்தில் இருந்து வார்த்தையாய் எழும்ப பண்ணி பிதாவானவர் ஜெனிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள்? பிதாவின் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து வார்த்தையாய் எழும்பி வந்தீர்கள். I am coming from heaven. You are coming from heaven. அடுத்து, ஏன் பிசாசு ரட்சிக்கப்பட்ட மனிதனோடு போராடி கொண்டிருக்கின்றான்? சாத்தானாகிய பிசாசு பரலோகத்தில் மிகவும் கனம் பெற்றவன். பாவத்தில் தேவனால் அடிக்கப்பட்டு தள்ளப்பட்டான். மிருகமாய் மாறி இன்று சாத்தானாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். பரலோகத்தில் அவன் பெற்ற கனத்தையும் மகிமையும் ரட்சிக்கப்பட்ட மனிதன் பெற்றுவிடக் கூடாது. அதனால்தான் உங்களோடு போராடுகின்றான், பாவத்தில் தள்ளுகின்றான். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஒரு மனிதன் எங்கே பிறக்க வேண்டும்? எந்த நாட்டில் யார் யாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும்? எந்த ஊரிலே பிறக்க வேண்டும்? பூமியிலே அவர்கள் செய்யும் தேவ சித்தம் என்ன? இவைகள் அனைத்தையும் பிதாவானவர் தனது அரண்மனையில் இருந்து கொண்டு எழுதுகிறார். அதாவது மனிதனை டிசைனிங் பண்ணுகிறார். அடுத்து, தலையெழுத்து என்றால் என்ன? சங்கீதம் 40:7 அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த வசனம் யாரை குறித்து யார் எழுதுகிறார் என்றால்
பூமியிலே இயேசு கிறிஸ்து பிறந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பிதாவானவர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்து, அதாவது திட்டமிட்டு பரலோக அரசாங்கத்தில் தீர்மானிக்கப்படுகிறதே. அந்த தீர்மானத்தின்படிதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வார்த்தையாய் வந்து பிறந்து பல பாடுகள் பட்டு இரட்சிப்பின் திட்டத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அதே போன்றுதான் இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், தேவ ஊழியர்கள் பூமியில் என்னென்ன பாடுகள் பட வேண்டும், எப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை பிதாவானவர் தீர்மானித்து அந்த புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். அந்த எழுதப்பட்ட புஸ்தகத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதுதான் தலை எழுத்து. தலைவன் எழுதும் எழுத்துதான் தலையெழுத்தாகும். உங்கள் தலையெழுத்தை எழுதுவது பிதாவானவர். அடுத்து, பிதாவானவர் எங்கே எப்படி உங்களை தெரிந்து கொண்டார்? தொடர்ந்து கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:13 சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போதும் தேவனை சோஸ்தரிக்க கடனாளியாய் இருக்கின்றோம். இந்த வசனத்தில் ஆதீனம் என்ற வார்த்தை வருகிறது. ஆதீனம் என்றால் இந்த வானம் பூமி தோன்றுவதற்கு முன்பே அதுதான் ஆதீனம். அந்த ஆதீனத்திலே தேவ பிள்ளைகளாகிய உங்களை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டு தனது ஜீவ புஸ்தகத்தில் பிதா உங்களை குறித்து எழுதுகின்றார். எபேசியர் 1:4 தனக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த வசனத்தை சற்று கவனிப்போமானால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உங்களை பிறக்க வைக்காமல் பிதாவானவர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டு தனது சித்தத்தை செய்ய வைக்கிறார். பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளை விட புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள் மிகவும் விசேஷித்தமானவர்கள். ஆதலால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். பிதாவின் சித்தத்தை 1 தீமோத்தேயு 2:4 செய்யுங்கள். மேலும் விசுவாசிகள் சபை போதகர்கள் மேல் அன்பு வைத்து கீழ்ப்படிந்து வேதத்தை படித்து அதை தியானித்து ஜெபித்து வாழ வேண்டும். நற்கிரிகளை செய்து தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்படி செய்தால் 2ஆம் வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது நிச்சயம். இது வேத சத்தியம், நடக்கும் நிச்சயம். அடுத்து, மதங்கள் ஜாதிகள் எப்படி உருவானது? தொடர்ந்து கேட்போம். இந்த உலகத்தில் 200க்கும் மேல் நாடுகள் இருக்கிறது. உலகத்தில் இப்போது டோட்டல் மக்கள் தொகை 850 கோடி மக்கள் தொகையாகும். இதில் 4000 மதங்கள் உள்ளது. அனைத்து மக்களையும் பிதாவானவர் ஜெனிப்பிக்க வைக்கின்றார். ஆனால் சாத்தான் மதங்கள் மூலமாய் மக்களை பிரிக்கின்றான். மேலும் மதங்களுக்குள் ஜாதிகளை புகுத்தி தேவ சாயலான மக்களை வஞ்சித்து பிரித்தாளுகை செய்கின்றான். இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஜாதி வித்தியாசம், அதாவது மார்க்க பேதம் பார்க்கக்கூடாது. மார்க்க பேதம் தீண்டாண்மையாகும். இது சட்டப்படி குற்றம், வேதத்தின்படி மகா பாவமாகும். ஜாக்கிரதை. ஆகவே பரலோகத்தில் தனது அரண்மனையில் அமர்ந்து கொண்டு பிதாவானவர் மக்களை ஜெனிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். 2, தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் தேவ தூதர்களை தனது சித்தத்திற்கும் பயன்பாட்டிற்கும் வேலை வாங்கி கொண்டிருக்கின்றார். 3வது, யாக்கோப்பு 1:17 படி ரட்சிக்கப்பட்டவன் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு பதிலையும் ஆசீர்வாதத்தையும் பிதாவானவர் கட்டளையிடுகின்றார். மேற்கண்ட 3 காரியங்களையும் பிதாவாகிய தேவன் நாள்தோறும் செய்து கொண்டு வருகின்றார். ஆமேன்.
இதோ செய்திக்கு ஏற்றாற்போல் வழக்கத்தின்படி சில கவிதைகள். தேவ திட்டத்தை அறிவோம், தேவ சித்தத்தை செய்வோம், தேவ சாயலாய் மாறுவோம். தேவ திட்டத்தை அறிவோம், தேவ சித்தத்தை செய்வோம், தேவ சாயலாய் மாறுவோம். தலைவன் எழுதும் எழுத்து அதுவே தலை எழுத்து. கிறிஸ்துவுடன் உங்களை இணைத்து பிதா வாழ்த்துகிறார் மகிழ்ந்து. தலைவன் எழுதும் எழுத்து தலை எழுத்து. கிறிஸ்துவுடன் உங்களை இணைத்து பிதா வாழ்த்துகின்றார் மகிழ்ந்து. பிதாவின் சத்தம் தொனிக்கின்றது நித்தம், செய்வேன் அவரின் சித்தம், என்னையே தருகிறேன் தத்தம். பிதாவின் சத்தம் தொனிக்கிறது நித்தம், செய்வேன் அவரின் சித்தம், என்னையே தருகிறேன் தத்தம். அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுயமென்னில் சம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமேசம் சாக தேவாருள் செய்குவே. ஆண்டவரே, சுயம் எங்களில் சாம்பலாய் மாறட்டும். இந்த நாளில் உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும். உம்மை துதிப்பதும் ஆராதிப்பதும் நீர் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம் அல்லவா? முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல், புதிய இருதயத்தோடு புதிய எதிர்பார்ப்போடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசித்து அலங்காரமான ஆராதனையை உமக்கு செலுத்துவதற்காக நாங்கள் ஆயத்தமாகி நிற்கிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுவீராக. யெகோவா தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். வாருங்கள், நாம் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? ஆலயத்தின் மகிமையால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல அவருடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. ஆமென். எஸ். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody, put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம். வாருங்கள். Yes. Amen. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம்
கிருபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify your master. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா? பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on everybody. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி come on. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Are you ready to worship? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on, come on. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, we worship you Lord. We adore you. We praise you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you Jesus. We love you. We worship you. We adore you. We exalt you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை. அப்பா உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர். Who else is worthy to receive all the praise, all the glory and all the honor? You deserve it, my master. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா. ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளுவீராக. துதி கனம் மகிமையுமே
முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சேர்ந்து பாடலாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை உயர்த்தி சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவ